ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மகேந்திரா வீரோ V7 தான் பார்க்க போகிறோம். இந்த V7ன்னு சொல்லும்போது V6 விட அதிக பேலோட வந்திருக்கு. இந்த வண்டியை பொறுத்தவரை என்ஜின் 1.5 லிட்டர் டர்போ சார்ஜ்டு என்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக வண்டியை பொறுத்தவரை நல்ல லோடிங் கெப்பாசிட்டிக்காகவே தயாரிக்கப்பட்டது. இதில் நிறைய மாற்றங்கள் செய்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, பவர் எல்லாமே அதிகப்படுத்தியிருக்காங்க. பவரை பொறுத்தவரை 110 ஹார்ஸ் பவரில் கொடுத்துருக்காங்க. மகேந்திராவோட பேட்ஜிங் எல்லாமே பக்காவாக ரியர்லேயுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வீரோ V7ங்கிறது கரெக்டாக பண்ணியிருக்காங்க. டார்க்கை பொறுத்தவரை 260 நியூட்டன் மீட்டரில் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியை பொறுத்தவரை எமிஷன் நார்ம்ஸ் BS6 phase 2 பேஸ் பண்ணியிருக்கனால பொல்யூஷன் ஃப்ரீயாக இருக்குது. வண்டியில் ரியரில் பார்த்தோன்னா ஸ்டெப்னி வீலும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வண்டியில் சைடு ப்ரொடெக்ஷன் பார், ரியர் ப்ரொடெக்ஷன் பார் எல்லாமே வந்துடுது. டிரான்ஸ்மிஷனை பொறுத்தவரை 5 ஃபார்வேர்டு, ஒரு ரிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. வண்டியோட அவுட்டர் லுக்கெல்லாம் கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்குது. மற்றபடி பார்த்துட்டோன்னா இன்டீரியரில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஹெவி செமி எலிப்டிக்கல் லீஃப் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க இந்த வண்டியை பொறுத்தவரை ஃப்ரண்ட்டில். அதே மாதிரி ஓவர் ஸ்லங் செமி எலிப்டிக்கல் லீஃப் ஸ்ப்ரிங் ரியரில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்துருக்கனால வண்டியோட அதிக லோடிங் கெப்பாசிட்டியை தாங்குற மாதிரி பக்காவான டிசைனாக பண்ணியிருக்காங்க. மெயினாக நல்ல லார்ஜ் வின்ஸ் ஷீல்டு இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. லோடு பாடின்னு எடுத்துட்டோன்னா 11 அடி நீளம், 6 அடி அகலத்தில் கொடுத்துருக்காங்க. பக்காவான ஒரு டிசைன்னே சொல்லலாம். வண்டியை பொறுத்தவரை மாடர்ன் ஸ்டைலில் மாடர்ன் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஃபியூவல் டேங்க்கு 50 லிட்டரில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃபாக் லேம்புக்கான ப்ரொவிஷன் இருக்குது. டாப் வேரியன்ஸில் ஃபாக் லேம்ப் எல்லாமே வந்துடுது. மைலேஜை பொறுத்தவரை 14 km/லிட்டர்னு சொல்லியிருக்காங்க. வண்டியில் டோர் ஹேண்டில் எல்லாமே ஒரு மாடர்ன் டிசைனாக தான் இருக்குது. பக்காவாக இருக்குது. நல்ல பில்ட் குவாலிட்டி இருக்குது. ஃப்ரண்ட் டிஸ்க்கு, ரியர் ட்ரம் பிரேக்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக ஏபிஎஸ் பிரேக்ஸ் இந்த வண்டியில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பிரேக்கிங் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும். நல்ல பக்காவான ஒரு பிரேக்கிங்காக கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. ரிஜிட் ஸ்டீல் லோடு பாடி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தோன்னா நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுக்குற மாதிரி தான் அமைப்பில் டிசைன் பண்ணியிருக்காங்க. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் முக்கியமாக வந்துடுது. அது இப்போ உள்ள வண்டிகளில் எல்லாம் அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. அதனால் அதுக்கேற்ற மாதிரியே இந்த வண்டியிலையும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி பார்த்துட்டோன்னா மியூசிக் சிஸ்டம் வந்துடுது. இது எல்லாமே இன்றைக்குள்ள காலகட்டத்தில் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக கொடுக்கப்படக்கூடிய ஒரு சாதனம் தான். முக்கியமாக பவர் ஸ்டியரிங் வந்துடுது. இது டில்டபிள் டைப்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே பக்காவான ஒரு இதுன்னு சொல்லலாம். இந்த மாடல் வண்டிக்கு அந்த வேரியன்ஸுக்கு எல்லாமே இது அவசியமான ஒன்று தான். அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட்டு அதுவுமே அப்படி தான். டிரைவர் தன்னோட இருக்கையை தனக்கு ஏற்ற மாதிரி அமைச்சிக்கிற மாதிரி அமைப்பில் கொடுத்துருக்காங்க. ரியர் பார்க்கிங் சென்சாரும் அதே மாதிரி தான். ஸோ ரியர் பார்க்கிங் பண்ணும்போது ரொம்ப வசதியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, வீல் பேஸ் 3000 mm கொடுத்துருக்காங்க. ஸோ வீல் பேஸ் நல்லா இருக்கனால வண்டியோட ஸ்டெபிலிட்டி எல்லாமே பக்காவாக இருக்கும். வண்டி நல்ல லோடை தாங்கி போகிற மாதிரி தான் அமைப்பில் இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பார்த்துக்கிட்டோன்னா 220 நியூட்டன் மீட்டரில் கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்டில் இதுவும் ஒரு டாப் இதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஒரு பக்கா கிரவுண்ட் கிளியரன்ஸ்னே சொல்லலாம். டேர்னிங் ரேடியேஷன் பார்த்தோன்னா 5.5 மீட்டர்லேயே டேர்ன் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ நம்மளோட ரோட்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. ஈஸியாக திரும்ப மாதிரி அமைப்பில் தான் வடிவமைச்சிருக்காங்க. டயர் சைஸை பொறுத்தவரை 195 R15 LT டைப்புன்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி பார்த்துக்கிட்டோன்னா வண்டியில் லோடிங் எல்லாமே பக்காவாக இருக்குது. க்ரோஸ் வெயிட்னு பார்த்தோன்னா 3985 kg இருக்குது வண்டியோட க்ரோஸ் வெயிட். அதில் ஏற்றக்கூடிய பேலோடு பார்த்தோன்னா 2.5 டன்னுன்னு சொல்லுவாங்க. ஸோ 2500 kg வரைக்கும் வண்டியில் ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. மாடர்ன் ஸ்டைலில் இருக்குது. ஏசி ப்ளஸ் ஹீட்டர் ஆப்ஷனல் இருக்குது. இது எல்லாமே வண்டியோட ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். தேவைக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமர் அதுக்கேற்ற வண்டியை சூஸ் பண்ணிக்கலாம். ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் இருக்குது. இதெல்லாமே டாப் வேரியன்ஸில் எல்லா ஃபெசிலிட்டியுமே வருது. டாப் வேரியன்ட் சொல்லும்போது கொஞ்சம் ரேட்டு அதிகமாக இருக்கும். அதனால தான் இதெல்லாம் நமக்கு தேவை எதுவோ அதை தேர்ந்தெடுக்க மாதிரி அமைப்பில் பல வேரியன்ஸ் வருது. கிரேடபிலிட்டி 32% கொடுத்துருக்காங்க. டே கேபின் டைப்பில் வண்டியோட கேபின் செட்டப் எல்லாமே இருக்குது. நல்ல காற்றோட்டமான இதெல்லாம் தான் இருக்குது வண்டியில். இன்டீரியரில் பார்த்தோன்னா சீட்டிங் கெப்பாசிட்டி டிரைவர் ப்ளஸ் 2 பேர் இருக்க மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. RI சர்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ முக்கியமான இந்த ஃபேப்ரிக் சீட்டிங் கொடுத்துருக்காங்க. அது டிரைவர் கோ டிரைவருக்கு எல்லாமே பேசஞ்சர் இது ட்ராவல் பண்ணும்போது லோடிங் போகும்போதெல்லாம் நல்ல ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ டயர்டு தெரியாது. டெலிமேட்டிக்ஸுங்கிறது இந்த வண்டியை பொறுத்தவரை மெக்கானிசம் இது எல்லாமே பார்க்கலாம். அதில் சூட்டபிள் ஃபார் ஆல் கமர்ஷியல் FMCG லோடு இந்த மாதிரி இதுகளுக்கு பயன்படுது. டெலிமேட்டிக்ஸை பொறுத்தவரை சர்வீஸ் நெக்ஸ்ட் இன்டர்வல் இது டீட்டெயில் எல்லா விஷயங்களையும் அதில் தெரிஞ்சுக்கலாம். வாரண்டிங்கிறது 3 years இல்லைனா 1,00,000 கிலோமீட்டர் வாரண்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வண்டியை பொறுத்தவரை ப்ரைஸ் ரேஞ்சுமே கம்மியாக தான் இருக்குது. நார்மலாக இருக்கக்கூடிய வண்டிகளை கம்பேர் பண்ணும்போது அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளேயே அடங்குது. அட்ராக்டிவ் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ப்ரைஸுமே அப்படி தான். ரெண்டுமே அட்ராக்டிவ் தான். அட்ராக்டிவ்னு சொல்லும்போது நமக்கு ஒரு கவர்ச்சிகரமான இதுன்னு சொல்லலாம். இதில் உள்ள ஃபெசிலிட்டிக்கு எல்லாமே இந்த வண்டி 10.8 லட்சத்தில் ஸ்டார்ட் ஆகுது.
இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.